பொண்ணு 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 ஏன் பின்னாடியே வர்ற? பாவம் சின்ன பொண்ணு தனியா போறியே, கூட துணைக்கு வந்தா நல்லா இருக்குமேனுதான். யார் துணை வேணா, நான் கிராமத்து பொண்ணு. அப்படி சொல்லக்கூடாதுமா. பட்டணம் பொல்லாத ஊரு, பல்லு போன கிளை போனா கூட சும்மா விட மாட்டாருங்க. நீ பாக்குற மாதிரியே இருக்கிற, வம்பு பண்ணுவாருங்களே. நீ வம்பு பண்ணாம போனா போதியா? ஏ பொண்ணு ஏ பொண்ணு ஏ பொண்ணு சொன்ன கேட்க மாட்டேன். ஐயோ கேப்பம்மா, நீ கிராமத்து பொண்ணு, எங்காவது தனியா படுத்து கிடந்தேன்னு பையே. ஐயோ உன் நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பே புல்லரிக்குதே. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருந்தோம்னா பத்திரமா இருப்புமே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. என்னது அடே பிச்சை, உன் நிலைமையை பாத்தியா? காலேஜ் பொண்ணு பின்னால போனேன், அவ ஆள் வச்சு அடிச்சா. கிராமத்து பொண்ணு பின்னால போனேன், அவ காரி துப்புனா. உன் மூஞ்சிக்கு காதல் ராசியே இல்லடா. அப்படியா காலம் பூரா நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணுமா? ஐயோ பாவண்டா, இந்த சின்ன வயசுலயே காதல் பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஐயா நான் பைத்தியம் இல்லையா, முத்தி போச்சு. ஐயோ அந்த கேஷியர் வராண்டி. ஆமாண்டி. பார்த்து ஓட்டுடி. இப்ப எப்படி இருக்கு? அதான் பாக்குறீங்கல்ல, பேச்சு இல்ல மூச்சு இருக்கு. எஸ் சார். அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? May I come in, sir? சாரி சார், ஆக்சிடென்ட்டுக்கும் பழைய சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் கையை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சுக்கிறீங்களா? தேங்க்யூ மேடம். காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் சார். ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க சார். உன்னை யார் கார் ஓட்ட சொன்னது? இப்ப ஏதோ சின்ன விபத்தோட போச்சு. பெருசாதாச்சும் ஆயிருந்தா என் நிலைமை என்ன? எனக்கு வேற யார் இருக்கா? இல்ல என்ன விட்டா உனக்கு தான் வேற யாருமா இருக்காங்க? நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதம்மா. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதம்மா. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? ராதா
உங்க பேரு ராதா தானே? புஸ்தகத்துல இருந்துச்சு. இதை எடுத்துட்டு போக நிச்சயம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பமே பெரிய மயக்கத்தை கொடுத்துருச்சு. இந்த புஸ்தகத்தை நான் படிச்சுட்டு தரலாமா? ராதா, ராதா, ஆமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்களே, என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? நான் என்ன பண்றது? திடீர்னு டாக்டர் போச்சுட்டார். என்ன திடீர்னு சிரிப்பு? நம்ம முதல் சந்திப்பு நினைச்சேன். பேங்க்குள்ள வந்து டாட் போட்டு கரெக்டா பண்ணிட்டல. பின்ன என்ன முகமூடி போடாத கொள்ளக்காரன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன போட்டு வதச்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? என்ன டெஸ்டமோனானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேக்ஸ்பியர் உங்ககிட்ட சிக்கிட்டு படாத பாடுபடுறான். ராதா, அவங்கள பாத்தியா? அவசரக்காரங்க. இடைவெளி அதிகமா இருக்கு. எங்க? இங்க. ஆமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு என்ன? டிகிரி வாங்குற வரைக்கும். அப்போ மே மாசம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறியா? அடே அப்பா, ரொம்ப பாவமா போஸ் கொடுக்குறீங்க. அங்க பாருங்க. எஸ், we are made for each other. உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. ஐயோ, ஏன் என்னாச்சு? மணி 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுல இல்லைன்னா எங்க அம்மா துடிச்சு போயிடுவாங்க. ஒரு 4 ஆப்பம் கூட. கையில காசு வச்சிருக்கியா? கொடுக்காம போயிடுவேனா? நாளைக்கு தர்றமா. கடனா இல்லப்போ. அட கொடுமாண்ணா. பழைய கடைக்கார மச்சாரா அரிசி கடந்துறதுக்கு. ஏமா வாடிக்கைக்காரன் இல்ல? நாளைக்கு கொடுத்துட்டு போறேன். வாடிக்கையா? இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போ. அட போம். என்ன அப்படி பாக்குறாப்ல? பாக்குற மாதிரி இருக்கு, பாக்குறேன்.
ஆக்கதல்ல வந்து ஆப்பத்தை திங்கிறது. ஆப்ப என்ன அவ்வளவு ருசியாவா இருக்கும்? இத நான் சவாலா எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பல்லு மேல நாக்கு போட்டு யாரும் இப்படி கேட்டதில்ல. உட்காரு, ஆப்பம் தின்னு தேங்காய் பால் ஊத்தி தரேன். தேங்காய் பால் ஆப்புனா எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். 2 கையே பாரு. பையில காசு இருக்குல்ல? ஷேம், அவமானம். காசு இருக்கான்னு கேட்டு நீ என்ன அவமானப்படுத்திட்ட. இங்கிலீஷ் படிச்சாளா நீ? யா, ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. ஏ போ. இந்த ஆப்பம் தின்ன. ஓகே ஓகே. ஆனா அதுவும் இங்கிலீஷ் தான். நல்லதுன்னு அர்த்தம். யா, ஓகே 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 ஓகே. என்னைய அப்படி பாக்குற? தேங்காய் பால் ஊத்தவான்னு கேட்டேன். ஊத்து. பால் என்ன இவ்வளவு தண்ணியா இருக்குதே? தேங்காய் விக்கிற விலை தெரியுமா உனக்கு? ஆயா, செம்பல தண்ணி கொண்டா. நல்ல பாலா ஊத்தி காசு கொஞ்சம் கூட வாங்கிக்கிறது. 30 காசு கொடுக்கவே மூக்கால அழுகுறானுங்க. என்ன காசு ஆயாட்ட கொடுக்கவா? ஆப்ப காசா ஏன்ட்ட கொடுத்துரு, தண்ணி காசா ஆயாட்ட கொடுத்துரு. தண்ணி காசா? நீ அந்த தண்ணியை நினைச்சுக்கிட்டியா? நான் இந்த தண்ணியை சொல்றேன். நல்ல தண்ணி கொண்டு வரதுக்கு ஆயா 4 கிலோ நடந்துல போகுது. பேஸ். நான் 10 காசு கொடுக்குறேன். பிச்சையா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? 30 காசு கொடுப்பா. பேஸ் பேஸ் பேஸ். அமக்களமான செட்டப். ஆல் இந்தியா பேசிஸ்ல ஆப்பக்கடை நடத்தலாம். இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.